தூத்துக்குடியில ஒரு பொண்ணு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஏன் அந்த பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 2.5 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? 7 வயசு பொண்ணை பத்தி நீ பேச மாட்டியா? எத்தனையோ சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு. ஏன் நீ அதை பத்தி பேச மாட்டேற? நான் அதை பத்தி பேசினா மாறிடுமா? புரிஞ்சுக்கோங்கடா, நீங்க அவ்வளவு நல்லவனுங்களாம் கிடையாது. இதுக்கு அரசாங்கம் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 18 வயசு கீழே இருக்கிற எல்லாம் ஓகே தான்க்கா. நான் 2 கேள்வி கேட்பேன், நீ அதுக்கு பதில் சொல்லிடு சரியா? இந்த மாதிரி சிறுமி பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நிறைய நடக்கிறதுக்கு காரணம் வந்து போதை பழக்கம். இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துற உரிமை யாருக்கிட்ட இருக்கு? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போதை பழக்கங்களை கட்டுப்படுத்துறது யாரால முடியும்? தமிழ்நாடு அரசால தான் முடியும். இத்தனை வருஷம் ஆட்சி காலத்துல நடக்காத விஷயம் இந்த ஆட்சியில நடக்கு. நாங்க அதை தான் கேட்கிறோம். அதையே நீ வந்து தப்புன்னு சொல்ற, அதை என்னால ஏத்துக்க முடியல. இன்னொன்னு, அந்த பொண்ணு காணாம போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அந்த கம்ப்ளைண்ட கூட சரியா பார்க்காம அவங்கள வந்து அலக்கழிச்சு அந்த ஸ்டேஷன் போ இந்த ஸ்டேஷன் போ அலைக்கழிச்சு, இதை வந்து நான் சொல்லல, அந்த ஊர் மக்கள் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அந்த பொண்ணு வந்து சடலமா மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் போலீஸ்காரங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக ஒரு போலீஸையும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க மேல தப்பு இருக்க பத்தி சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? முதலமைச்சரோட பொறுப்பு, தமிழ்நாடு அரசோட பொறுப்பு. நாங்க அவங்களதான் கேட்போம், ஓட்டு போட்டுக்கோ இல்லையா? அதனால கேட்போம். உனக்கு தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா சும்மா இரு.